17 வயசாக இருக்கும்போது புல்லப் எடுக்கணும்னு வந்த ஆசை. ஒரு அண்ணன் மாட்டுக்கு திடீர்னு வந்து அப்படியே டக்கு டக்குன்னு புல்லப் எடுப்பார். அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். விங்ஸு பார்த்தா உண்மையாலுமே ரக்க மாதிரி இருக்கும். இவர்கிட்ட எப்படின்னா பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோன்னா அவர் வேற நம்ம காலை பிடிக்க நம்மளும் அந்த ஒரு ஜோரில் ஒரு 4 புல்லப்ஸ் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ரக்க வரும்னு பார்த்தா ரக்கையை பிடிச்சி விட்ட கோழி மாதிரி கையை இப்படி வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு ரோயிங் மிஷினில் 70 கிலோ எல்லாம் போட்டு கூட வெயிட் போட்டு அடிச்சிருக்கோம். ஆனால் இந்த புல்லப்பை மட்டும் மறுபடியும் எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பயம்தான். எங்கே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு இது வேறு இருக்குது. எல்லோரும் இப்போ ஏஐ போட்டு அவங்களோட சின்ன வயசில் இருக்க ஃபோட்டோவில் இருக்க பையனையே அவங்களே தூக்கி வச்சுருக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. அன்னைக்கு ஆசைப்பட்ட பையனோட இதை எப்படியாவது நிறைவேற்றணுங்கிறது தான் இப்போ இருக்கிற என்னோடய ஆசை. அப்போ 17 வயசு, இப்போ 32 வயசு. அதனால் இப்படி ஆரம்பித்தேன். அப்போ 55 கிலோ, இப்போ 102 கிலோ. புல்லப் பார் வாங்குறதுக்கு காசு சேர்த்துறதுக்கும் புல்லப் பாரை பிடிச்சி தொங்குறதுக்கு ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் இப்படி எல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன். கை குடைச்சல் வந்தது தான் மிச்சம். நடுவில் கிவ் அப் பண்ணிடலாமங்கிறத யோசித்தேன். ஆனால் ஒரு 56 வயசுக்காரர் இன்ஸ்டாவில் சேகர்னு சொல்லிட்டு புல்லப் எடுக்கிறத பார்த்தேன். 17 வருஷம் முன்னாடி வந்த ஃபயரு அது கொழுந்து விட்டு எரியாட்டியும் லைட்டாக ஊதுபத்தி அளவுக்காச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டாக ஒரு பலன் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னால் எதாவது பிடிச்சி தொங்க முடிஞ்சுது. ஒரு 3-4 சின்ன பெடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா லைட் சின்ன தூக்கி நடக்க ஆரம்பித்தேன். ஸோ ப்ரெசன்ட் டேயில் ஒரு கலப்படமான ஒரு 9 புல்லப் 10 புல்லப் வரைக்கும் எடுக்க முடியுது. அடுத்தது ஒரு 20 புல்லப்ஸு. அப்படியே பார்த்திங்கன்னா கழுகு மாதிரி விங்ஸ் வரணும். ஓகே தல, பார்ப்போம்.